பசங்களாம் இன்னைக்கு நிறையா வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. பரவாயில்லையே, எல்லாரும் வாங்க வாங்க தம்பிகளா பிள்ளைங்களா எல்லாரும் வணக்கம் 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 வணக்கம். நம்ம மரத்தடி பள்ளிக்கூடத்திற்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு இன்னைக்கு நம்மளுடைய மரத்தடி பள்ளிக்கூடம் சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறேன். இதே மாதிரி வாரம் வாரம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு கொடியேற்ற போனீங்களா? எல்லாம் கொடியேற்ற போனீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி ஏப்பா, முட்டாய் வாங்கிட்டு வந்தீங்களாப்பா? சரி பாப்பா, நீ போய் எடுத்துட்டு வாப்பா. நம்ம முட்டாய் எங்கே இருக்குது? போய் எடுத்துட்டு வாங்க, போய் எடுத்துட்டு வாங்க. வாங்க, எல்லாருக்கும் சாக்லேட் இன்னைக்கு. உன் கையால் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்குறியா? இன்னைக்கு நம்ம மரத்தடி பள்ளிக்கூடத்தை வந்த எல்லாருக்கும் கொடியேற்ற போயிருப்பீங்க. நம்ம இங்கே கொடியேற்றாட்டியும் கொடியேற்றினவங்களுக்காக நம்ம சாக்லேட் கொடுப்போம். சரி ஓகே, நீ சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடுங்க, இந்தாங்க இதுக்காக சாப்பிடுங்க. இது எல்லாருக்கும் கொடுங்க. ஏய் தம்பிகளை வந்துங்க கொடுங்க. ஏய் ஒரு ஆளுங்கிட்டு வா, ஒரு ஆள் வாங்க. எல்லாரும் ஏன் வர்றீங்க? ஆளுக்கு ஒரு பிஸ்கட் எடுத்துக்கோங்க, ஆளுக்கு 2 சாக்லேட் எடுத்துக்கோங்க. 2 சாக்லேட் எடுத்துக்கோங்க, ஒரு பிஸ்கட் எடுத்துக்கோங்க. செல்லு வந்து எடுத்துக்க, எடுத்துக்கோங்க எடுத்துங்க. 2 சாக்லேட் எடுத்துக்கோங்க, எல்லாரும் 2 சாக்லேட் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் 2 சாக்லேட் வரும். இங்கே கேமராமேனுக்கு கொடுங்க. கேமராமேன் நிஷாவுக்கு இந்த சாக்லேட் கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ. சாக்லேட் சரி பார்த்துருக்கோம். எல்லாம் உட்காருங்க. எல்லாரும் சாக்லேட் எடுத்துக்கிட்டீங்களா? நம்ம எடுத்துக்கலையடா தங்க. ஓகே, அங்கே உள்ளுக்குள்ள 4-5 பேர் உட்காந்துருக்காங்க. அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. இல்லை பாப்பா கொடுத்துட்டு வரட்டும். கொண்டு கொடுத்துட்டு வாங்க. 4 பேர் 5 பேர் உட்காந்துருக்காங்க. யாருக்காவது பிஸ்கட் கம்மியாக இருக்கா? சின்ன சின்ன துண்டா இருக்கு, ஆளுக்கு ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. வேட்டி மாதிரி எடுத்துடாதீங்க, துண்டு மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு துண்டா எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் வேணும்னு நினைக்கிற குணம் தான் இதை காமிக்குது. எல்லாரும் எடுத்துக்கணும், ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கணும். நம்ம மட்டும்தான் எடுத்துக்கணுங்கிற எண்ணம் கூடாது. எல்லாரும் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு இன்னையிலேருந்து எல்லா நாளும் வரணும். தண்ணி குடிக்கிறவங்க குடிச்சுக்கோங்க, பிஸ்கட் சாப்பிட்டவங்க தண்ணி குடிக்கிறவங்க தண்ணி குடிச்சுக்கோங்க. அவங்கவுங்க இடத்துல போய் உட்காருங்க. இப்போ இன்னைக்கு ஒரு பாடம் நடத்த போகிறோம். அமுக்காத, யாரும் சின்ன பிள்ளைய போட்டு அமுக்காத, கீழே விழுந்துடாதீங்க. மரத்தடி பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சுட்டோம். இதில் போன வாரம் நீ வந்த போன வாரம் மரத்தடி பள்ளிக்கூடத்துக்கு வராதவங்க அவங்கவுங்க பேரை சொல்லுங்க. கவிச்சரன்ங்களா? உன் பேர் என்ன தம்பி? கவிச்சரண், கவிச்செல்வனா? 2 பேரும் அண்ணன் தம்பிங்களா? சரி ஓகே ஓகே. இனிமேல் வாரம் வாரம் மரத்தடி பள்ளிக்கூடத்துக்கு வந்துருங்க. நீ வரலையா? உன் பேர் என்ன தம்பி? சபரிதாசா? சரி ஓகே. நம்ம பிரகாஷ் முத்துக்குமார் வந்திருக்காரா இல்லையான்னு பாருங்க. 7வது படிக்கிறாரு, 7வது படிப்பாரு பிரகாஷ் முத்துக்குமார். இன்னைக்கு வரேன்னு சொன்னாரு இல்லையா? இல்லைன்னா நீங்க சொல்லுங்க பிரகாஷ் முத்துக்குமார்ட்ட, சார் உங்களை வர சொன்னாரு, நீங்க வாங்க, அவசியம் உங்களை வர சொன்னாரு சாரு. மரத்தடி பள்ளிக்கூடத்துக்கு வந்தா நம்ம சார் நிறைய சொல்லி கொடுப்பாரு, நீங்க வாங்கன்னு சொன்னாருன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பாடம் நடத்த போறோமா? இன்னைக்கு எல்லாம் நீங்க வந்து கொடியேற்ற போயிருப்பீங்க. இன்னைக்கு வந்து நம்ம நாட்டோடைய குடியரசு தினமா சுதந்திர தினமா? சொல்லுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, நம்மளுடைய முதல் குடியரசு தினம் எப்ப கொண்டாடணும் சொல்லுங்க? ஜனவரி 26. எல்லா வருஷமும் கொண்டாடுவோம். முதல்ல நம்ம குடியரசு தினம் எந்த வருஷத்துல எப்ப கொண்டாடணும் சொல்லுங்க? யாருக்காவது கரெக்டான ஆன்சர் தெரியுதான்னு சொல்லுங்க. ஜனவரி 26 எப்பவும் கொண்டாடுவோம். முதல் குடியரசு தினம் எப்ப கொண்டாடணும்? முதல் குடியரசு தினம். தம்பி உட்காரு பாப்பா, தம்பி உட்காருங்க. சரி இருக்கட்டும், பரவாயில்ல, அது இருக்கட்டும். எப்படியா இருந்தாலும் பாப்பா தான். நம்ம முதல் குடியரசு தினம் 1950 ஜனவரி 26 இன்னைக்கு கொண்டாடணும். இன்னைக்கு வந்து 2024. இன்னைக்கு கொண்டாடுனது எத்தனாவது குடியரசு தினம்? எல்லாரும் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கொண்டாடின குடியரசு தினம் எத்தனாவது குடியரசு தினம்? 25. 1950 முதல் குடியரசு தினம் கொண்டாடுனா இப்ப 2024 வந்துருச்சு. இப்ப நம்ம கொண்டாடுற குடியரசு தினம் எத்தனாவது குடியரசு தினம்? 24. எப்படா தம்பி வரும்? கொஞ்சம் யோசிங்கடா, கணக்கு. 75வது குடியரசு தினம் 2024. இன்னைக்கு நம்ம கொண்டாடின குடியரசு தினம் எத்தனாவது குடியரசு தினம்? 75வது குடியரசு தினம். ஓகேங்களா? 75. சரி, குடியரசு தினம்னா என்ன, சுதந்திர தினம்னா என்ன? உங்க யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. குடியரசு தினம்னா பூ வச்சு மேல இழுப்போம். கேட்டேன்ல, குடியரசுனா என்ன, சுதந்திர தினம்னா என்ன? சொல்லுங்க. குடியரசு தினம்னா என்ன, சுதந்திர தினம்னா என்ன? யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த பாப்பா யாருப்பா? பாப்பா குட்டி அழகான குட்டியா இருக்கு, யாரு? தங்கச்சியா? சரி சரி, தங்கச்சி பாப்பு குட்டி
தங்கச்சி பாப்பா குட்டி டாட்டா. அழகு டாட்டா. அமுது டாட்டா. உன் கண்ணிலேருந்து கண்ணீர் வரக்கூடாதுடா. கண்ணீர் வரக்கூடாது, அழுக வரக்கூடாது, சிரிப்பு மட்டும்தான் வரணும். குழந்தைன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். தங்க பிள்ளை சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கீங்களா? சரி, அந்த பாப்பாவுக்கு எல்லாரும் ஒரு டாட்டா கொடுங்க. தம்பிகளா, உங்கள் எல்லாத்தையும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கேள்விக்கு சரியான பதிலை யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு அடுத்த வாரம் மரத்தடி பள்ளிக்கூடத்தில் ஒரு பேனா தர்றேன். ஓகேங்களா? சரி, குடியரசு தினம்னா என்ன, சுதந்திர தினம்னா என்ன சொல்லுங்க. முட்டாய் அப்புறம் தின்னுக்கலாம். முட்டாய் திங்கிறதுக்கு நேரம் இருக்குது. கேட்குற கேள்விக்கு பதில சொல்லணும். குடியரசு தினம்னா குடியரசு தினம்னா முட்டாய் கொடுப்பாங்க. அப்ப சுதந்திர தினம்னா என்னப்பா சொல்லுங்க. பாப்பா சொல்லி இருக்குது குடியரசு தினம்னா முட்டாய் கொடுப்பாங்க. சுதந்திர தினம்னா என்ன கொடுப்பாங்க சொல்லுங்க. சுதந்திர தினத்துக்கு என்ன கொடுப்பாங்க? சுதந்திர தினத்துக்கு முட்டாய் கொடுப்பாங்க. என்னப்பா இப்படி இருக்கீங்க? குடியரசு தினத்துக்கு முட்டாய் கொடுப்பாங்க, சுதந்திர தினத்துக்கு முட்டாய் கொடுப்பாங்க பாப்பா. ஆனா அது கிடையாது. குடியரசு தினம்னா சுதந்திர தினம்னா என்னன்னா, தம்பிக்கு முட்டாய் வேணுமாம்மா, அப்புறம் தின்னுக்கலாம், பேக்கெட்டில் போட்டுக்கோங்க. அப்புறமாட்டி நானே பிச்சு தர்றேன், வாயில் வச்சு தர்றேன், நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ நான் சொல்கிறத கேளுங்க. தம்பி கிளாஸுக்கு தான் வந்திருக்கிற, ஸ்கூல் மாதிரி நினச்சிக்க. என்ன சேட்டையெல்லாம் வீட்டில் போய் நீ எவ்வளோ நாள் பண்ணிக்கோ, இதோ ஒரு ஸ்கூல் மாதிரி நினச்சிக்கோ. என்ன சரியா? இப்போ இந்த தம்பி போட்டுக்கிற சட்டை யாருது? தம்பி விட்டுது. இந்த பாப்பா போட்டுக்கிற பனியை அது விட்டு. இந்த தம்பி போட்டுக்கிற சட்டையும் அது விட்டு. ஆனால் எங்கேயோ இருந்த வந்த ஒருத்தன் இந்த சட்டை என்னது, இந்த பனியை என்னது, இந்த சட்டை என்னது, இதெல்லாம் என்னதுன்னு சொன்னான். அப்படி என்னதுன்னு சொன்னவன் யார் சொல்லுங்க? அவன் தான் ஆங்கிலேயன், அவன் தான் இங்கிலீஷ்காரன், அவன் தான் பிரிட்டிஷ்காரன். அதெல்லாம் கிடையாது. இந்த சட்டை என்னது, இந்த பணியை என்னது, இந்த சட்டை என்னதுன்னு நம்ம அமைதியாக போராடி நம்ம செய்து வாங்கினது நம்ம காந்தியடிகள் தலைமையில். இன்னும் பல சுதந்திர போராட்ட வீரர்கள், இன்னும் பல தியாகிகள். இதெல்லாம் என்னதுயா? நீ என்னதுன்னு சொல்லாத. என்ன ஒன்னது உன் நாட்டில் இருக்குது, இது என்னது நான் உழைச்சி வாங்கினது, இது ஏன் இடம், இது ஏன் ஊர், இது ஏன் நாடுன்னு சொல்லி நம்ம காந்தியடிகள் தலைமையில் நம்ம வாங்கினதுக்கு பேர் தான் என்னது? சுதந்திரம். நம்மளுக்கே சொந்தம்னு நம்ம வாங்கினதுக்கு பேர் என்ன? அதுதான் சுதந்திரம். நம்மளது இன்னொருத்தன் வந்து என்னதுன்னு சொன்னா அதெல்லாம் கிடையாது, அது ஒன்னது கிடையாது. எங்களதை எடுத்து வச்சுக்கிட்டு என்னதுன்னு சொல்லாத, எங்களது தான் அப்படின்னு நம்ம காந்தியடிகள் தலைமையில நம்ம வாங்கினதுக்கு பேர் தான் சேட்டை பண்ணாத பாலா சேட்டை பண்ணாத பாலா அமைதியாரு. சரி, அப்ப அது சுதந்திரம். அப்ப குடியரசுன்னா என்ன? நம்மளுக்குன்னு ஒரு சட்டம் வேணும். இப்போ ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. சரி வரட்டு. நம்மளுக்குன்னு ஒரு இப்ப 5வது படிக்கிற, 5வதுக்கு என்னென்ன பாடம் இருக்குன்னு சொல்லு. 4வது உனக்கு என்னென்ன புத்தகம் இருக்குது சொல்லு. எந்திரிச்சு சொல்லு. தமிழ் புத்தகம் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, கணக்கு இருக்குது, அறிவியல் இருக்குது. இப்ப 4வது படிக்கிற உனக்கு எத்தனை 5 புத்தகம் இருக்குதுல்ல? அது மாதிரி ஒரு நாட்டை ஆள்றதுக்கு சட்டம்னு ஒண்ணு தேவையில்ல, நியாயம்னு ஒண்ணு தேவையில்ல, நீதினு ஒண்ணு தேவையில்ல. அதெல்லாம் உருவாக்கி அந்த உருவாக்குனதுக்கு ஒரு தலைவரை நியமிச்சா அவங்க தான் குடியரசு தலைவர். சரி பரவாயில்ல, போட்டு அவங்கதான் நம்ம நாட்டுடைய சட்டத்துக்கு நம்ம நாட்டுடைய நீதிக்கு எல்லாத்தையும் உருவாக்கி இதான் சட்டம், இப்படிதான் நடந்துக்கணும். ஏன்னா தவறு இல்லாம ஒரு நாடு இருக்கணும்னா சட்டம் தேவை. ஒரு தவறு வந்துச்சுன்னா அந்த தவறை திருத்துறதுக்கு நீதி தேவை. இந்த சட்டத்துக்கு நீதிக்கு தலைவரா ஒரு தலைவர் தேவை. அப்படி தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு தலைவர் தான் குடியரசு தலைவர். அப்படி குடியரசு தலைவரால் கொண்டாடப்படுகிறது. குடியரசு தலைவரால் கொடி ஏற்றப்படுகிற நாள் தான் குடியரசு திருநாள். 1950 நம்மளுடைய நாட்டுக்கு முதல் குடியரசு தலைவரை அப்படிதான் கொண்டு வந்தாங்க. நமக்கான சட்டத்துக்கும் நமக்கான நீதிக்கும் ஒரு தலைவரா கொண்டு வந்து அவங்கள வச்சு நாம ஏற்றின முதல் கொடி, அவங்கள வச்சு நம்ம கொண்டாடின முதல் குடியரசு நாள் தான் 1950 ஜனவரி 26 நம்ம கொண்டாடின முதல் குடியரசு. அதுதான் நம்ம முதல் குடியரசு தினம். புரியுதுங்களா? இப்ப இருக்கிறாங்க நம்ம ஜனாதிபதி அம்மா, அவங்களுடைய பேர் யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க, சொல்லு. பேர் தெரியும்னு கை தூக்குனதே ஒரு இதுதான். வெரி குட், சூப்பர். சொல்லாட்டியும் பரவாயில்ல பாரு, பேருக்கு எனக்கு தெரியும்னு சொல்ற பாரு. சூப்பர்ப்பா. யாராவது சொல்லுங்க, நம்ம நாட்டோட ஜனாதிபதி பேர் என்ன? எல்லார் வீட்லயும் அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்களோ, அப்பான்னு ஒருத்தங்க இருக்காங்களா? அது மாதிரி உங்க வீட்டுக்கு உங்க அப்பா பேர் என்ன? அதே மாதிரி நம்ம நாட்டோடைய தலைவர் பிரதமர் பேர் என்ன?
நம்ம நாட்டோட தலைவர் பேர் அப்பா. அந்த அப்பாவோட பேர் என்ன? அதான் கேக்குறேன். ஏன்னா நியூஸ் கேட்கணும், செல்ல மட்டும் நோண்டிக்கிட்டு இருக்க கூடாது, புரியுதுங்களா? நம்ம நாட்டோடைய பிரதமர் பேரு நரேந்திர. இப்ப தெரியுதா? மோடி மோடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நரேந்திர மோடி சார் தான். அந்த சார் தான் நம்மளுக்கெல்லாம் பிரதமர். அப்ப நம்ம நாட்டோட ஜனாதிபதி பேரு ஒரு அம்மா இருக்காங்க. ஒரு அம்மா வந்து ஜனாதிபதி ஆக்கியிருக்காங்க. அவங்க தான் இப்ப ஜனாதிபதியா இருக்காங்க. அந்த அம்மா பேர் என்ன சொல்லுங்க? திரௌபதி முர்மு. திரௌபதி முர்மு. சிரிக்க கூடாது, சிரிக்க கூடாது. இதெல்லாம் சிரிக்கவே கூடாது. சிரிச்சிங்கன்னா உங்களை வந்து ஜனாதிபதி பேர் சொன்னீங்க சிரிச்சி அப்படின்ட்டு போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. சிரிக்க கூடாது, ஓகேங்களா? சரி, நம்ம அப்துல் கலாம் சார் இருக்காருல்ல, அந்த அப்துல் கலாம் சார் எத்தனாவது ஜனாதிபதியா இருந்தாரு சொல்லுங்க? பக்கத்துல வந்துட்டேன். நம்ம அப்துல் கலாம் சார் தான் 11வது ஜனாதிபதியாக இருந்தது. நம்ம அப்துல் கலாம் சார் எத்தனாவது ஜனாதிபதியா இருந்தாரு? 11வது ஜனாதிபதியா இருந்தது யாரு? நம்ம அப்துல் கலாம் சார். குடியரசு தினம், சுதந்திர தினம்னு சொல்லியிருக்கிறேன். நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ புரியாட்டியும் அடுத்தடுத்த வருஷத்தில் உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் 6வது 7வது போகும்போது உங்கள் வாத்தியார் சொல்லுவார். அப்போ தெளிவாக ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் இந்த சின்ன வயசில் இவ்வளோ தெளிவாக பொறுமையாக இருந்து கேட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். திரும்ப அடுத்த வாரம் கண்டிப்பாக மரத்தடி பள்ளிக்கூடம் சனி ஞாயிறில் விடுமுறையாக இருந்தால் வாங்க. மரத்தடி பள்ளிக்கூடம் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா சந்தேகம்னா கேளுங்க. இந்த மரத்தடி பள்ளிக்கூடத்தில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேவா? உங்கள் எல்லாருக்கும் நம்ம நாட்டோட 75வது குடியரசு தின வாழ்த்துக்கள். இந்த மரத்தடி பள்ளிக்கூடத்துக்கு வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வாரம் வாங்க எல்லாருக்கும் வாங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வாங்க. போயிட்டு வாங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. எல்லாம் நல்லா படிக்கணும். அவங்க பள்ளிக்கூடத்தில் போய் நல்லா படிக்கணும். அடுத்த வாரம் இதே மாதிரி வாங்க. சரி, ஓகே. சரி தம்பி, வாங்க தம்பி. ஓகே தம்பி, ஓகே. பாய், எல்லாம் போயிட்டு வாங்க. பாய், எல்லாம் போயிட்டு வாங்க. ஓகேம்மா.